ஹாய், தீபாவளி நெருங்கிடுச்சு. நம்ம நிறைய இப்போ ஸ்வீட்டு முறுக்கு வெரைட்டிஸ் எல்லாமே செஞ்சுக்கிட்டு வர்றோம். ஏற்கனவே செஞ்சு வேறு வச்சுருக்குறோம். இப்போ போன எபிசோடில் ஷீத்தல் இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் மிக்ஸ் செஞ்சு காமிச்சா அவங்களுக்கு. நல்லாவே பண்ணா. எனக்கு இது வரைக்கும் அது தெரியாது, இப்படி பண்ணலாம் அப்படின்னு. மில்க் பவுடரில் குலோப் ஜாமுன் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிருக்கேன் நான். பட் இந்த மாதிரி தயாரித்து வச்சுக்கிடலாம் அப்படிங்கிறத நான் இது பண்ண முடியாது. நாங்கள்லாம் அந்த காலத்தில், அதாவது அந்த காலம்னா நான் காலேஜில் படிக்கும் போதெல்லாம் குலோப் ஜாமுன்னாலே நாங்கள் கோவா பண்ணி தான் செய்வோம். அப்போ ரெடிமிக்ஸ் கிடையாது, கடையில் ரெடிமிக்ஸ் கிடையாது. குலோப் ஜாமுன் செய்கிறது புழக்கத்தில் வந்துருச்சு. அதை நாங்கள் பாலை காய்ச்சி கோவா பண்ணி தான் பண்ணுவோம். அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். நிறையா பேர் இருக்கிறதுனால ஒருத்தரும் அந்த கோவா காய்ச்சறதை நாங்கள் ஒரு பெரிய பேர்டனாக நினச்சது கிடையாது. இப்போ நான் ஷீத்தில் என்ன சொல்லியிருந்தேன், அம்மா ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்துட்டு நம்ம ரபடி பண்ணுறோம், குலோப் ஜாமுன் பண்ணுறோம், பால்கோவா பண்ணாமல் எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டேன். அவள் பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டா. அப்புறம் போன எபிசோடை பார்த்தபோது தான் ஒரு இதை கோவா பண்ணி ஒரு பால்கோவா ஸ்வீட் ஒன்று, குலோப் ஜாமுன் ஒரு ஸ்வீட்டு அப்படி செஞ்சால் என்ன அப்படின்னு எனக்கு தோணுச்சு. டைரக்டர் அம்மாட்ட சொன்னேன், கேரியான் அப்படின்னா. அதனால தான் இப்போ நான் பாலை காய்ச்சி முதல்ல கோவா பண்ணுறேன். பண்ணிட்டு அதில் கொஞ்சம், ஏன்னா நாளைக்கு கார்த்தி வேறு வர்றான். கார்த்திக்கு நான் குலோப் ஜாமுன் பண்ணி கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், குலோப் ஜாமுன் ரொம்ப பிடிக்கும். அதனால கொஞ்சம் குலோப் ஜாமுன் கொஞ்சம் பால்கோவா அப்படி கிண்ட போகிறோம். செய்வோமா? பால்கோவா 1/2 லிட்டர் பாலில் செஞ்சு காட்டுவோம் அப்படின்னு தான் நினச்சேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு கோவா காய்ச்சி அது ஸ்வீட் பால்கோவாவும் குலோப் ஜாமுன்னு செய்யணும் அப்படிங்கிறனால ரெண்டு பாக்கெட்டு, அதாவது 2 1/2 லிட்டர் பாக்கெட்டு கொஞ்சம் அடி கனமான பாத்திரத்தில் நம்ம கோவா காய்ச்சுவோம். இனி இதை காய்ச்ச வேண்டியதுதான். நம்ம ஏற்கனவே ரபடி பண்ணும்போது நான் சொல்லி காமிச்சிருக்கேன். சீக்கிரம் ஒரு அன்னைக்கு 1/2 லிட்டர் பால் 10 நிமிஷத்தில் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி கூட ஒரு அரை மணி நேரம்னாலும் ஆகும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் ஓரளவுக்கு வத்தணும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா பால் பொங்கிருச்சு. இன்னும் இதனுடைய இதில் குறுக்கிக்கிட்டே போகணும், வத்தணும். வத்துற வரைக்கும் நம்ம சின்னதில் வச்சு ஒரு டைமுக்கு பிறகு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சா கூட நல்லா சுருங்க ஆரம்பிச்சிடும் பால். இது ஒன்று தான் இதில் கஷ்டம். கோவா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சின்னா சுகரை போட்ட உடனே பால்கோவா ரெடி ஆயிடும். நம்ம கையால் செஞ்சு சாப்பிட்ற பால்கோவா அதனுடைய ருசியே வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம சந்தோஷத்தோடு சாப்பிட்றோம்ல. நாளைக்கு கார்த்தி வர்றதுனால தான் நானுமே இதை செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இருக்குது, பால்கோவாவும் இருக்குது. கோவா காய்ச்சி நாங்கள் காமிச்சதில்லை. நாங்கள் கோவா ரெடிமேடாக வாங்கி தான் நாங்கள் குலோப் ஜாமுன் செஞ்சுருக்குறோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் இஸ் ஃபேமஸ் ஃபார் பால்கோவா. நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உட்காந்து பால்கோவா கிண்டிகிட்டு இருக்கீங்க. ஃபேமஸாக இருக்குது. நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் மக்கள் எல்லாருக்குமே பால்கோவா செய்ய தெரியணும்ல. அந்த காலத்துலலாம் இந்த கோவா கடையில் கிடைக்காது, சிவகாசி மாதிரி ஊர்லலாம். இப்போ இந்த தீபாவளி நெருங்குற டைம்லலாம் எல்லா நிறையா கடையில் கோவா கிடைக்கும். நிறையா பேர் இது குலோப் ஜாமுன் பண்ணுறதுக்கு கோவா கடையில் வாங்கி செஞ்சுருவாங்க. இப்போ அந்த மாதிரி ஊர்களெலாம் கிடைக்கிது. நம்ம ஊரில் தீபாவளி டைமில் பால்கோவா கடையில் சொல்லி வச்சா கிடைக்கும். சொல்லி வைக்கணும். ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே எனக்கு ஒரு 200 கிராம் வேணும். அவங்க 1 கிலோ 2 கிலோலாம் தரமாட்டாங்க. 1 கிலோலாம் நம்மளால் செய்யவும் முடியாது. 200 கிராமுக்கே நிறையா இருக்கும் குலோப் ஜாமுன். நம்ம சொல்லி வச்சா கிடைக்கும். பட்டு நார்மல் பீரியடில் நம்ம ஊர்லலாம் கிடைக்கவே கிடைக்காது. அது இந்த தடவை ஷீத்தில் செஞ்சு காமிச்ச அந்த மெத்தடுமே மில்க் பவுட்ரு போட்டு அதுலேயுமே பண்ணுனா நல்லா வரும் போல். நல்லா இப்போ ஒரு 10 நிமிஷம் இது வத்திக்கிட்டு இருக்குது. பாதி இதாகிடுச்சு. இன்னும் ஒரு பாதி தான். இன்னொரு கொஞ்ச நேரம் தான், இன்னொரு 10 நிமிஷம் ஆனால் சரியாக போயிடும்.
நாங்கள் அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவோம்னா பெரிய பானையில் ஒரு மாட்டு பால் அப்படியே வந்து ஒரு மாட்டு பாலா எங்கள் அம்மா சொல்லுவாங்க அந்த பாலை தனியாக காய்ச்சிருங்க குலோப் ஜாமுனுக்கு போடுறதுன்னா அப்படின்னு. எங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியாது, அதனால் எங்கள் அண்ணி தான் செய்வாங்க. அது தனியாக வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு அடுப்பில் ஒரு புகை அடுப்புன்னு ஒன்று இருக்கும், அந்த அடுப்பில் வந்து இந்த பாலை வந்து வச்சுருவாங்க. வச்சுட்டு பெரிய பானையில் காய்ச்சறதுனால அது ரொம்ப பொங்கி வழியாது. அதை கிண்டிக்கிட்டே அப்பப்போ எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுருவாங்க. அங்கிட்டு ஒரு பக்கம் இது பால் வற்றிக்கிட்டே இருக்கும், அங்கே வேலை சமையல் வேலை நடந்துக்கிட்டு இருக்கும். அது முடிச்சுட்டு கடைசியில் வந்து மைதா மாவு போட்டு பிரட்டி வச்சுட்டு ஒரு 4 மணிக்கு வாக்கில் தான் குலோப் ஜாமுன் போடுவாங்க. அந்த மாதிரி உருண்டை தரட்டி நாங்கள்லாம் எடுபடி வேலை பார்க்குற ஆள், உருண்டை திரட்டி கொடுக்குற ஆள். நல்லா அப்படியே செமி சாலிடாக வர ஆரம்பிச்சிருச்சு, இந்த கஞ்சி காய்ச்சுவோம்ல அது மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம்தான், நல்லா கோவா திரள ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் கட்டி சேரும்போது குலோப் ஜாமுனுக்கு எடுத்துடலாம். கலர் எல்லோவிஷ் ஆயிடுச்சுல. ஆமாம், பால் அந்த காய்ச்ச அது அந்த கலர் இதுதான் ஒரிஜினல் கலர். நம்ம பால்கோவாவே பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்காது, பியூர் ஒயிட்டாக இருக்காது, எல்லோவிஷாக. இப்போ இதில் வந்து நான் அந்த கோவாவை கொஞ்சம் எடுத்துக்கிறேன், இதை எடுத்துக்கிறேன். இப்போ இதில் நான் இந்த அளவுக்கு சுகர் போடுறேன். இதே ஜாஸ்தி தான் நினைக்கிறேன். இதில் வந்து இது பால்கோவா நல்லா ஃபார்முக்கு வந்துக்கிட்டு இருக்கு. பால்கோவா நல்லா ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம போட்ட சுகர் வந்து கரெக்டான அளவாக இருந்தது. நம்ம பாக்கெட் பாலில் போடும்போது அது சீக்கிரமாகவும் அந்த கோவா ஃபார்ம் ஆகுது. நல்லா நமக்கு வந்து குவான்டிட்டியும் நிறையா கிடைக்கிது. நான் இப்போ வந்து 2ஆக பிரித்து எடுத்துருக்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து 1 லிட்ரு பாலுக்கு வந்து நல்லா தான் கிடைக்குது. இவ்வளோ மெனக்கட்டு செஞ்சு இவ்வளோண்டு தானே ஆண்டி இருக்குது அப்படின்னு எனக்கும் அந்த கொஸ்டின்ஸ் வரும். ஆனால் நாளைக்கு வந்து கார்த்தி வந்து இது சாப்பிட்டு அயம்மா சூப்பர் அயம்மா அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சமாக போட்டாலும் அவ்வளோ மனசு சந்தோஷமாக இருக்கும். நானே காலி பண்ணிவிடுவேன் இன்னைக்கு. நான் கொடுக்க மாட்டேன்ல, தூக்கி வச்சிரு, நாளைக்கு இந்நேரம்லாம் வந்துடுவாங்க, கொடுக்க மாட்டேன். அவ்வளோதான், இது ஆற வச்சுட்டு அப்படியே சரியாக போயிடும். சரி சரி சரி, அவ்வளோதானா? அவ்வளோதான். நல்லா ஜீராவில் அழகாக ஊறி சூப்பராக இருக்குது. செஞ்சாச்சு. குலோப் ஜாமுனும் ஒரு கோவா பண்ணி பால்கோவா, இனிப்பு பால்கோவா அண்ட் தென் குலோப் ஜாமுன் 2 பண்ணியாச்சு. அந்த காலத்தில் வந்து குலோப் ஜாமுன் இப்படி தான் பண்ணுவாங்க. கோவா வீட்டிலே காய்ச்சி வீட்டிலையே செய்வாங்க. இப்போ நமக்கு நிறைய கம்ஃபர்டபுளாக செய்கிறதுக்கு நிறைய இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் மிக்ஸ் இருக்குது. மில்க் பவுட்ரு போட்டு செய்யலாம். கோவா கடையில் நமக்கு இதாக கிடைக்கிது. அதை வச்சு நம்ம செஞ்சிடலாம். இதை வந்து இன்றைக்கி வந்து பால்கோவாவும் குலோப் ஜாமுனும் 1 லிட்ரு பாலில் இவ்வளோ செய்ய முடியுதுன்னு நான் காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 1 லிட்ரு வாங்கி காய்ச்சுங்க. அது வேறு எந்த பலகாரமும் செய்யாத இருக்கும்போது இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது தீபாவளிக்கு தான் செய்யணுங்கிறது கிடையாது. தீபாவளிக்கு 4 நாளைக்கு முன்னாடியே கூட செஞ்சு கொடுத்துடலாம் பிள்ளைங்களுக்கு.
இல்லை குலோப் ஜாமுன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கோவா வாங்கி செஞ்சுருங்க. அதுதான் வந்து ஈஸி. உங்களுக்கு வேறு பலகாரம் செய்கிறதுக்கு வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும். இல்லாட்டினா இப்படி தான் ஒரு மணி நேரம் ஆகும் கோவா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே. அதனால ஆனால் வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கொஞ்சமாக நம்ம வீட்டில் செய்வோமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தீபாவளி அன்னைக்கு செய்யாமல் அதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி, இல்லாட்டினா அதுக்கு 4 நாளைக்கு அப்புறம், இல்லை பிள்ளைங்க பர்த்டே அன்னைக்கு, உங்கள் வெட்டிங் அனிவர்சரி அன்னைக்கு அந்த மாதிரி செஞ்சுக்கிடலாம். செஞ்சு ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணலாம். நம்ம வீட்டில் செஞ்சது அப்படிங்கிறது இன்னும் சந்தோஷமாக இருக்கும். பால்கோவா கிண்டலாம். பால்கோவா வந்து தீபாவளிக்கே நீங்கள் 1 லிட்டர் பாலில் கொஞ்சமாக கிண்டாலே போதும், ஆளுக்கு 1 ஸ்பூன் சாப்பிட்டாலே போதும், அது கிண்டலாம். குலோப் ஜாமுன் வந்து கொஞ்சம் அடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணணும்ல, அதனால அதை நம்ம வந்து இன்னொரு நாள் கூட நம்ம செஞ்சுக்கலாம்.